வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம். புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் பெண் தீக்குளித்து உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்து, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதம். அம்பேத்கர் சிலை திறப்பு, பெயர் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம், சமூக வலைதளத்தில் வைரல். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள், அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி முதல்வரை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதில் காயமடைந்து அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஊழியர்களை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நிருபர்களிடம் பேசும்பொழுது, பொதுப்பணித்துறையின் வவுச்சர் ஊழியர்களுக்கு ஏற்கனவே குறைந்த ஊதியம் கொடுக்கப்பட்டது, அதனை உயர்த்தி இப்பொழுது 18,000 கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் குறைந்தபட்சமாக இருந்த ரூபாய் 3,500 உயர்த்தி ரூபாய் 9,000 வழங்கினோம். இப்போது விலைவாசி உயர்வு காரணமாக ரூபாய் 18,000 கொடுக்கப்படுகிறது. இந்த வவுச்சர் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாத காரணத்தால் ஊதியத்தை ரூபாய் 27,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர். ஆனால் முதல்வரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ கோரிக்கையை செவிகொடுத்தும் கேட்கவில்லை. ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது. இந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? இது நியாயமான கோரிக்கை. இதனை தீர்த்து வைக்க வேண்டியது அரசின் கடமை. சிங்காரவேலர் சிலைக்கு சென்ற முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்க ஊழியர்கள் அமைதியான முறையில் சென்றனர். ஆனால் காவல்துறையை ஏவிவிட்டு போலீசார் ஊழியர்களை காட்டுமிராண்டித்தனமாக அடித்துள்ளனர். இதில் ஏனாமைச் சேர்ந்த சுப்புராஜ் என்பவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். பண்டசோழநல்லூரைச் சேர்ந்த ஒரு பெண் ஊழியரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மொத்தமாக 14 ஊழியர்கள் அடிபட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது ஆட்சியாளர்களின் அராஜகத்தின் உச்சக்கட்டம். அதிகார துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை ஏவிவிட்டு தொழிலாளர்களை அடித்து துன்புறுத்தியதற்காக ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதுபோன்ற அராஜக ஆட்சி புதுச்சேரியில் இருந்தது இல்லை. இப்படி ஒரு அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரங்கேற்றி வருகிறது. இவர்களை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகி வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் போராட்டம் நடத்த உள்ளோம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை முன்வைத்து அரசு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்று பேசுவார் என்று அவர் பேசினார். இந்த பொதுப்பணித்துறை வவுச்சர் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். செவிலியர்கள் கொரோனா காலத்தில் அங்கே பணியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஏஎன்எம் போராட்டம் நடத்துகிறார்கள். என்ஆர்எச்எம் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். மின்சாரத்துறை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இப்படி படிப்படியாக எல்லா துறைகளிலும் போராட்டம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாராவது அதை கேட்டு அதை நிவர்த்தி செய்வ நடவடிக்கைகள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது ஒரு ஆசிரியர்கள் ஊர்வலமாக அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அமைதியான முறையில் 2 பேராக ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே காவல்துறையினுடைய மெத்தனத்தாலே ஒரு ஆசிரியைக்கு காலிலே வாகனம் ஏறி இப்பொழுது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதே போல என்எச்எம் தொழிலாளிகள் அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இங்கே குடோனில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சரவணன் என்பவர் இந்த பொதுப்பணித்துறையினுடைய அந்த பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கின்ற சரவணன் இங்கே எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. தொழிலாளிகள் அலைமோதுகிறார்கள். இப்படி ஒரு அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக அரங்கேற்றி வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் மத்தியிலே உங்களுடைய ஆட்சி இருக்கிறது, புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி இருக்கிறது. ஏன் இந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை? என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு ஓடும், தேனாறு ஓடும் என்றார்கள். தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்றார்கள். விவசாயிகளுக்கு சலுகை கொடுப்போம் என்றார்கள். தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். வியாபாரிகளுக்கு சலுகை கொடுப்போம் என்று சொன்னார்கள். சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்போம் என்று சொன்னார்கள்.
கஞ்சாவை ஒழிப்போம் என்று சொன்னார்கள், கல்வி தரத்தை உயர்த்துவோம் என்றார்கள், மருத்துவ தரத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை. இந்த ஆட்சியிலே கொள்ளை அடிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இதை எதிர்த்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நாளைக்கு வைத்திலிங்கம் அவர்கள் இங்கு வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் நாளை சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை முன்வைத்து அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த தொழிலாளிகளை இந்த துன்புறுத்துகிற அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேசுவார். புதுச்சேரியில் 30 பைசா கந்துவட்டி கொடுமையால் பெண் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் 9வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் சித்ரா. இவர் வீட்டு வேலை செய்து வருகிறார். தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா என்கிற கிச்சனா என்பவரிடம் 80,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார். இதற்கு வட்டியாக சுமார் 3 லட்சம் வரை கட்டியதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதமாக வட்டி கொடுக்காமல் இருந்து வந்திருக்கிறார். இதன் காரணமாக வட்டியை கேட்டு வீட்டிற்கு சென்ற கிச்சனா தகாத வார்த்தைகளால் பேசி அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த சித்ரா கடந்த 7ஆம் தேதி மண்ணெண்ணெய் ஊற்றி தனது உடலில் தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த அவர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது சம்பந்தமாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் 68 வயதான சித்ரா கந்துவட்டிக்காரரால் உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை மிரட்டலுக்கு ஆளாகி மன உளைச்சல் ஏற்படுத்தி தற்கொலை செய்ய தூண்டி கொலை செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்தில் கார் மற்றும் 6 மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்தன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தனியார் ஹோட்டல் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் மது போதையில் ஆண் ஒருவர் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்தனர். எஸ்வி பட்டேல் சாலையில் மாநில கூட்டுறவு வங்கி அருகில் தீயணைப்பு வாகனம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு துறைக்கு ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வரும் கார் ஒன்று தீயணைப்பு வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாலையோரம் ஒதுங்கியது. எதிர்பாராத விதமாக தீயணைப்பு வாகனம் காரின் மீது மோதியது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள் மீது அடுத்தடுத்து மோதி நடைபாதை மீது ஏறி நின்றது. இந்த விபத்தில் கார் மற்றும் 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு சைக்கிளும் சேதமடைந்தன. இந்த தொடர் விபத்தில் பெண் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. உடனே அவர் புதுவை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அம்பேத்கர் சிலை திறப்பில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதே தொகுதியைச் சேர்ந்த பாஜக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு சில நாட்களுக்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து ஒரே தொகுதியில் பாஜகவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் தேர்தல் குறித்து களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தொகுதிக்குட்பட்ட அரசூரில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவச் சிலை திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இடம்பெறவில்லை என்று 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. மேலும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பாருங்க நாளைக்கு பாத்துறோம் உங்களுக்கு கரும்பு ஏத்தா பாத்துறோம் பேசுறேன் ஊர்ல ஒருத்த கூட கலக்காத பண்ணாத ஒரு இடம் வந்து பண்றது என்ன ஊர்ல இல்லையா அவருக்கு ஊர்ல இல்லையா. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் ஜே சரவணகுமார்,
கேஎஸ்பி ரமேஷ், லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று குமாரபாளையம் தண்டுமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ தண்டுமாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிங்கம், கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல், தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி, ஹரிராமன், தயாளன், ராமநாதன், கண்ணன், கிருஷ்ணராஜ், கணேஷ், காசிநாதன், சிவமூர்த்தி, அண்ணாமலை, பத்மாவதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி 2026 பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது அவரது தந்தை சுகுமாரும் உடனிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சரிடம் பேசிய மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் புதுச்சேரி அரசின் விளம்பர தூதுவராக தன்னை நியமித்தால் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இதுகுறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான செய்தார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான செய்தார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக முதலமைச்சர் காரை வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க முற்பட்ட போது போலீசார் தடுத்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரது காரை வழிமறிக்க முயற்சித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென போலீசார் போராட்டக்காரர்களை களைய தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் எதிரே பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு கலைந்து சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் மாணிக்க முதலியார் தோட்டம் பகுதியில் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அந்த பகுதியையொட்டி வசிக்கும் வசதி படைத்தவர்கள் பாதையை மறித்து சுவர் எழுப்பி கேட் போட்டுள்ளனர். அந்த பாதையை 80 குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் இரவில் அந்த கேட்டை பூட்டி விடுவதாக தெரிகிறது. இதனால் சாதாரண தரப்பை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முத்தியால்பேட்டை மார்க்கெட் எதிரே திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்தவுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அங்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதிகாரிகளை அழைத்து கேட்டிற்கு பூட்டு போடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அதிகாரிகள் பூட்டு போடாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் பேரில் மறியலை கைவிட்டு அந்த பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பட்டு பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஜெண்டர் கேம்பெயின் 4.0 விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. மணப்பட்டு பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஜெண்டர் கேம்பெயின் 4.0 விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியும் பெண்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வும் குழு உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. இதில் குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல், பள்ளி இடைநிற்றல், பாலின பாகுபாடு, சம உரிமைகள், பெண்கள் பெயரில் சொத்துரிமை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம சேவை திலீப் மற்றும் ஜெண்டர் சிஆர்பி ராணி, சிபி பொன்னி, மல்லிகா, புக் கீப்பர் மஞ்சுளா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்னை தேசிய பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படை, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையினர் இணைந்து புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகளில் பயங்கரவாத தடுப்பு பயிற்சி நடத்தப்பட்டது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்னை தேசிய பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படை, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையினர் இணைந்து புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிகளில் பயங்கரவாத தடுப்பு பயிற்சி நடத்தப்பட்டது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் நுழைந்தால் எவ்வாறு அதிரடியாக செயல்படுவது குறித்த தடுப்பு பயிற்சி புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதியில் பல்கலைக்கழகம் தலைமை செயலகம், காவல்துறை தலைமையகம், புதுச்சேரி கடற்கரை சாலை, நகராட்சி கட்டிடம், ஆரோவில் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் நுழைந்தால் எவ்வாறு அதிரடியாக செயல்படுவது குறித்த தடுப்பு பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் 120க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டரில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதால் வெடிகுண்டுகளை செயல் இழக்க வைப்பது தொடர்பாக பயிற்சி நடத்தப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் கோலப்போட்டி நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளது. அதன்படி பாஜக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, ராஜா நகர், முத்தமிழ் நகர், குபேர் நகர், நேரு நகர், அதேபோல் வாஞ்சிநாதன் வீதி உள்ளிட்ட தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கோலப்போட்டிகள் நடைபெற்றது. அதன்படி காலை முதல் தொகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் வண்ண கோலமிட்டனர். இதில் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் பிரதமர் மோடி உருவப்படம், பாஜக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்ட வடிவமைப்புகள், பாஜகவின் சின்னமான தாமரை மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு கோலங்கள் இடம்பெற்றன. இதனை பாஜக வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். மேலும் வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு பரிசளிப்பு விழா வர்த்தக அணி இணை அமைப்பாளர் மதன் தலைமையில் அவரது சொந்த செலவில் நடைபெறவுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம். புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் பெண் தீக்குளித்து உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்து, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதம். அம்பேத்கர் சிலை திறப்பு, பெயர் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதம், சமூக வலைதளத்தில் வைரல். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள், அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.